நேர்கள் அனைவரையும் மீண்டும் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மயோன் முஸ்தபா அவர்கள் வாழ்ந்த இல்லத்திலே இருந்து இப்போது நாங்கள் ஒரு நேர்காணலை வழங்கப் போகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வினை பொறுத்தவரையிலே டைரக்ட் லைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், அதாவது இலங்கை தேசத்திலே 4 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு நாகரிகமான ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனமாக திகழ்ந்து வருகின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்ட ஒரு நிறுவனம் என்ற பெருமை இந்த நிறுவனத்துக்கு இருக்கின்றது. அந்த நிறுவனத்தினுடைய பிதாமகனை இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, இந்த பிரதேசத்தினுடைய நாகரிகமான அரசியல் கலாச்சாரத்துக்கு வித்திட்ட காரியப்பர் பரம்பரையிலே இருந்து வருகை தருகின்ற போது மயோன் முஸ்தபா அவர்களுடைய சகலனாக அறியப்பட்டவர். இந்த பிரதேசத்திலே 17 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்த MC அகமது அவர்களுடைய மருமகனாக அறியப்பட்ட டைரக்ட் லைன் ஜிஃப்ரி அவர்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக உங்களை பொறுத்தவரையிலே இந்த பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட ஒருவர், இந்த மண்ணினுடைய நெளிவு சுழிவுகளை அறிந்த ஒருவர், இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது மிக பெரிய தொடர்பு. இந்த பிரதேசத்தினுடைய நாகரிகமான அரசியல் கட்டமைப்பு ஒரு புறம் இருக்க, சமூக சேவை பக்கங்களிலும் அதே போல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்கள் கை நிறைய காசு உழைத்து வர என்றுமே வழிகாட்டுவதற்கு உந்து சக்தியாக இருந்த ஒருவர். அந்த அடிப்படையிலே தான் இந்த டைரக்ட் லைன் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தை இந்த இடத்திலே, அதாவது இந்த டைரக்ட் லைன் என்று ஏன் பேர் வந்தது என்பதை பற்றிய அந்த சுவையான அந்த விடயத்தை தொட்டு நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி நகர்வோம். நான் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு நாட்டுக்கு வந்த போது நாட்டில் மருதானையில் 5ஆம் நம்பர் அது எழுத எங்களோட உள்பகுதியில் சேர்ந்தபடியெல்லாம் எத்தனையோ ஏஜென்ட் மாற்ற சல்லியை கொடுத்துட்டு ஏமாந்து கிடந்தார்கள். எத்தனை பேர் அது தெரிஞ்சார்கள். இந்த நிலையிலே தான் நான் உண்டை உருவாக்கணும்னு சொல்லி அந்த இதில் ஏற்படுத்தினது தான் டைரக்ட் லைன் பிரைவேட் லிமிடெட். அந்த டைரக்ட் லைன் பிரைவேட் லிமிடெட் இப்போ 40 வருடமாக நான் அந்த செய்து கொண்டிருக்கிறேன். பல பிரபலியமான கம்பெனிகளோட நான் அல்ராஜி கம்பெனி, பின்லாடன் கம்பெனி, உபேகான் கம்பெனி, இப்படி பிரசித்தி பெற்ற பல கம்பெனிகளுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆட்களை அனுப்பியிருக்கின்றேன். அனுப்பியது மட்டுமல்லாது எமது பகுதி நாங்கள் ஏஜென்சி திறந்ததன் பிறகுதான் எமது பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏமாற்று வேலைகள் குறைந்தது. எமது இளைஞர்கள் வேலையற்று சல்லியை கொடுத்தபடி ஏமாந்து தெரிவதெல்லாம் எங்களுடைய ஏஜென்சி அமைந்தது பிறகுதான் அவர்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இந்த நிலையில் நான் கூடுதலாக நான் அனுப்பப்பட்டார்கள் எல்லாம் எங்களோட கிழக்கு மாகாணத்தாக்கள் தான் கூடுதலாக நான் அனுப்பினேன். அந்த வகையில் பல தொழில்களுக்கும் அனுப்பப்பட்டேன். இப்போ ரீசன்ட்லி நான் இந்த மெட்ரோ ரியாத் மெட்ரோ கம்பெனிக்கு பல நூற்றுக்கணக்கான ஆட்களை எந்தவித சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீயாக ஆட்களை கூப்பிட்டெடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தது. இதில் எத்தனையோ பேர் எமது பகுதியைச் சேர்ந்தவர்களும் கூடுதலாக அதில் சென்றார்கள். அடுத்ததாக மற்ற ஏனைய கம்பெனிகளையும் அல்ராஜி போல்ட்ரி ஃபார்ம், அது ஒரு பெரிய ஒரு கம்பெனி, வில்லாடன் கம்பெனி, இப்படியான கம்பெனிகளுக்கெல்லாம் நான் எங்களோட நாட்டு எங்களோட பகுதி மக்களுக்கு நான் முக்கியத்தை கொடுத்தேன். அந்த நிலையில தான் தற்போது நாங்கள் இங்கே வந்து இந்த வெள்ளத்தின் காரணமாக பலர் கொண்டு வர முடியாது கஷ்டத்தில் இருக்கிற எங்கள் சப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எங்களை சொன்னார்கள், நீங்கள் இப்படியான ஒரு இடத்திலே எங்களுடைய பகுதியில் வைத்தால் நாங்கள் ஆட்களை கொண்டு வருவதற்கும் அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்ற ரீதியில் தான் நாங்கள் இங்கு 3 நாள் ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளிநாட்டு வேலை செய்ய எல்லா வகையான எங்களுடைய வேகன்சி இருக்குது. அப்படி பல வேகன்சிகள் வர இருக்கிறது எங்களுக்கு. ஆகவே அந்த வேலை தேடுகின்ற இளைஞர்கள் எங்களிடம் வந்து உங்களுடைய பயோடேட்டாவை எங்களுக்கு கொடுப்பீர்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில் வரும்போது
உங்களை உடனடியாக கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் மிக இலகுவான முறையில் வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்பக்கூடியதாக இருக்கும். பொதுவாக 40 வருடங்களுக்கு மேலாக இந்த வெளிநாட்டுக்கு எம்மவர்களை அனுப்புகின்ற பணியை மிக சிறப்பாக நீங்கள் செய்து வருகின்றீர்கள். கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டவர்களை நீங்கள் பல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பியதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு 2 கிளை நிறுவனங்கள் இருக்கின்றது, 2 பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகள். ஒருவர் இந்த டைரக்ட் லைனை தற்போது பாரம் எடுத்திருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார், மற்றையவர் ஜிப்கோ நிறுவனத்தை வழிநடத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே தான் இந்த 40 வருட கால இந்த அனுபவத்தை நீங்கள் மையமாக கொண்டு இங்கே நம்மவர்களுக்காக 3 நாள் இங்கே தங்கி இருந்து எமவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பணிகளை செய்ய போகின்றீர்கள். நீங்கள் வந்த நோக்கத்தை நாங்கள் ஆரம்பத்திலே வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக தருகின்றோம். டைரக்ட் லைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் என்பது மேன் பவர் மற்றும் ஆட்சேர்ப்பு நிறுவனம் என்ற பெருமை 40 ஆண்டு காலமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அந்த நிறுவனத்தினர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதாவது மறைந்த முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் அல்ஹாஜ் மயோன் முஸ்தபா அவர்கள் வாழ்ந்த இந்த வீட்டிலே அவர்கள் இன்று 3 நாட்கள் தங்கியிருக்க போகின்றார்கள். அதாவது சவுதி அரேபியா, துபாய், ருமேனியா போன்ற நாடுகளுக்கு எம்மவர்களை அனுப்புகின்ற பணிகள் இப்போது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இருக்கின்ற வேக்கன்ஸ் பற்றிய தகவலை உங்களுக்கு தருகின்றோம். ஹெல்பர், கிளீனர், மேசன், பெயிண்டர், வீட்டு டிரைவர், வெயிட்டர், அதாவது குக், ஹவுஸ் கீப்பிங், அதாவது அசிஸ்டன்ட் குக் போன்று பல்வேறு வேக்கன்ஸ் இருக்கின்றது. உடனடி பயணம். எனவே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இப்போது தருகின்றோம். அதாவது முகவரியை தருகின்றோம். கல்முனை சாய்ந்தமரது பிரதான வீதியிலே மயோன் முஸ்தபா அவர்களுடைய இல்லத்திலே இந்த நேர்முக பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். அதாவது 076 076 200 8012 077 45 89 836 மற்றது 076 62 81 650 போன்ற 3 தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பினால் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் உடனடியாக தொடர்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் நாங்கள் இந்த நேர்காணலுக்குள் வருகின்றோம். அதாவது நீங்கள் 50,000க்கு மேற்பட்டவர்களை அனுப்பியிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். பொதுவாக எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் அவர்களை அனுப்பியிருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை நீங்கள் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக தரலாம். சவுதி அரேபியா, ருமேனியா, குவைத், மலேசியா, பஹ்ரைன், கட்டார் போன்ற நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் தற்போது கூடுதலாக ருமேனியாவுக்கும் துபாய்க்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ருமேனியா கொஞ்சம் காலம் எடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு சேவையை கொடுக்கப்படும். சில ருமேனியாவுக்கு சில டைமில் எங்களுக்கு காலம் 6 மாதம் போகும். அதுக்கு பொறுத்திருக்கக்கூடியவர்கள் எங்கள்கிட்ட வந்து தங்களுடைய பதிவுகளை தந்தால் அதுக்கு அவர்களுக்கு பொருத்தமான தொழில் எங்கள்கிட்ட இருப்பதை கொடுப்போம். அப்படி அவர்களுக்கு தொழில்கள் இல்லாமல் விட்டால் எங்கள் கைவசம் நாங்கள் எத்தனையோ வேகன்சி பார்த்துருக்கிறோம். இப்போ வருகின்ற தொழில் இதுகளை எங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நாங்கள் இந்த நோட்டீஸில் நாங்கள் போட்டோம், அரசாங்கத்தில் அப்ரூவல் தந்த விஷயங்களை தான் போட்டிருந்தோம். இன்னும் எத்தனையோ எங்களுக்கு வர இருக்கு. அப்போ அதெல்லாம் நாங்கள் இதில் கொடுத்து மற்ற கரிப்பூருக்கு எங்களுக்கு கரிப்பூர் என்பவருக்கும் தெரியும், ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி உண்டு துபாயில். அதுக்கும் லேபர் தேவை, ஆனால் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தேவை. அவங்கள்ட்ட அது ட்ரோலி பாய்ஸ், மற்றது சேல்ஸ் பாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டாகவும் அந்த வேலை பற்றி நல்லா தெரிய வேண்டி இருக்கும். ஆகவே இந்த இதுக்கு ஏற்ப அதுகளை சரியான ஆக்களை தேடி பிடிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களது காலடியிலே வந்திருக்கின்றோம். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கு வரலாம், அல்லது நாளை வரலாம், நாளை இன்றைக்கும் வரலாம். ஆகவே உங்களோட இது நீங்கள் இப்போ நாங்கள் இந்த அட்வர்டைஸ் பண்ணிருக்கிற ஜாப் மட்டுமல்ல, பல ஜாப்புகளும் எங்களுக்கு ஒன்று லைனில் இருக்குது. அப்போ எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த வேகன்சி இப்போ எடுத்து அதுகளை எம்பசி மூலம் அப்ரூவல் எடுக்கணும். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதோ இல்லை போடுறது எம்பசியில் சில காரணங்களுக்காக பல விதமான தடங்கல்கள் ஏற்படுகின்றது.
இதனால் எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகின்றது. இதையெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு நிவர்த்தி செய்து கொண்டு தான் எங்களுக்குரிய ஆட்களை நாங்கள் தேடுகின்றோம். அப்படி செய்யக்கூடிய அதே துபாயில் எங்களுக்கு மேசன் மாதிரி இருக்கிறாங்க, லேபர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஹாபர் ஷிப்யார்டில் வேலை செய்கிறதுக்கு லேபர்ஸ் தேவை. மற்றது எங்களுக்கு கிளீனர்ஸ் தேவை. மற்றது சவுதி அரேபியாவில் எங்களுக்கு கம்பவுண்ட் கிளீனர்ஸ் தேவை. அது மற்றது பஸ் டிரைவர்ஸ் தேவை சவுதி அரேபியாவுக்கு. மற்றது ஹவுஸ் டிரைவர்னு சொல்லக்கல, நாங்கள் ஹவுஸ் டிரைவர்களை தனியாக ஸ்பான்சருக்கு மட்டும் அனுப்புறதில்லை, கம்பெனி விசாவில் கம்பெனி கூடத்தான் அனுப்புகின்றோம். ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தால் கம்பெனி அதில் தலையிட்டு அதை செய்வாங்க. நீங்கள் தனிப்பட்ட ஆளுக்கு போனீங்க என்றால் உங்களுக்கு பிரச்சனையோட உங்களுடைய நாட்டுக்கு வரணும், அல்லது கம்பெனி தனிப்பட்டவரை விட்டு பிரியணும். ஆனால் அந்த வசதியெல்லாம் நிறுத்தி நாங்கள் எங்களோட மெக்கா கம்பெனி மூலமாக நாங்கள் இந்த டிரைவர்மார்களை வீட்டு டிரைவர்மார்களை அனுப்புகிறோம். அவர்களுக்கு பிரச்சனை ஒன்று ஏற்படும் போது கம்பெனியோட கதைச்சி அவங்களுக்கு சில நிலைமையில் அந்த பிரச்சனைகளை நாங்கள் 3 மாதத்துக்கு இடையில் சேர்க்க முடியாவிட்டால் அவர்களுக்கு வேறு இடத்துக்கு மாற்றி கொடுப்போம். அப்படியான எல்லாம் செய்திருக்கின்றோம். இதான் தற்போதைய உள்ள வசதி. முந்தைய மாதிரி ஹவுஸ் ஒய்வராக போயிட்டு போன நாள்கிட்ட அவன் சம்பளம் கொடுத்தாலும் சரி, சம்பளம் கொடுக்காலும் சரி, அது ஒன்றும் இல்லை. ஆனால் கம்பெனியில் என்ன செய்கிறாங்க என்றால் அவங்களோட கம்பெனியில் எடுத்து ஆல்ரெடி காமர்ஸ் செய்து அவங்களுக்கு தான் இருப்பாங்க. இப்போ அவங்களோட கம்பெனியால் தான் இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை திறந்து மாதம் முடிய இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் சளி போகும். அப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட தான் இப்போ அந்த மெக்கா கம்பெனி இயங்கி கொண்டிருக்குது. அப்படி உங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. எங்களோட கம்பெனியில் நிறைய உங்களுக்கு டிரைவர்ஸ் தேவை. அதே மாதிரி பிக்கப் டிரைவர்னு தேவை. அதுவும் கூட இவங்க அந்த மெக்கா கம்பெனியோட தான் தேவை இருக்குது. ஆகவே உங்களோட நீங்கள் விரும்பியவர்கள் எங்களோட இடத்துக்கு வந்து உங்களது பயோடேட்டாகளை கொடுத்தால் எங்களுக்கு மிச்சம் உதவியாக இருக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு போகலாம். மற்றது நீங்கள் மற்ற ஏஜென்சிமார்கிட்ட கொடுத்து ஏமாற வேண்டியது இல்லை, நேரடி சேவை நடக்கும். ஆகவே நீங்கள் இதை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இங்கே வருவீர்கள் என எதிர்பார்க்கின்றது. பொதுவாக டிரெக்ட் லைன் என்கின்ற நிறுவனத்துக்கு மக்கள் மத்தியிலே 4 தசாப்தங்கள் கடந்தும் இன்னும் குறையாத அபிமானம், மக்கள் பேரபிமானம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம். இந்த 3ஐயும் மக்கள் மத்தியிலே பதித்ததன் விளைவுதான் இன்றும் டிரெக்ட் லைன் 4 தசாப்தங்களை கடந்து பேசப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அதாவது அண்மையில் தான் நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ஒரு சிறந்த நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெருமையும் டிரெக்ட் லைன் நிறுவனத்துக்கு இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் நிறுவனத்தை ஆரம்பிக்கின்ற காலகட்டத்திலே 1-2 ஏஜென்ட்கள் தான் இலங்கையிலே இருந்தது. ஆனால் இப்போது நிறைய ஏஜென்ட்கள் உருவாகி இருக்கின்றது. வெளிநாட்டு பணியகம் என்ற பெயரிலே பல நிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றது. அவர்களை நம்பி எம்மவர்கள் காசுகளை கொடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே தொழில் இல்லாமல் அலைந்து தருகின்ற பல சம்பவங்களும் நமது நாட்டிலே பதிவாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம், அங்கீகரிக்கப்பட்ட எமது நிறுவனத்துக்கு வாருங்கள். அதாவது போலிகள் என்று சொல்வதற்கு எவ்வாறான ஆவணங்களை கொண்டு நாங்கள் அவர்களை உறுதிப்படுத்த முடியும்? இவர்கள் சரியாக எம்மை அனுப்புவார்களா என்ற நம்பிக்கை எப்படி வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும்? அதாவது நாங்கள் ஒரு ஜாப் ஒன்று எடுத்தால் நாங்கள் பீரோவுக்கு கொடுப்போம். பீரோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். எங்களோட ஜாப்பு இந்த மாதிரி ஜாப்பு இருக்குது, என்ன இது இருக்குது. அதுதான் அந்த எங்களுக்கு அந்த பீரோட எம்பசி அப்ரூவ்டு அதில் வந்த ஜாப்போட எல்லாம் வெப்சைட்டில் போடுவாங்க. எங்களுக்கு வர இருக்கிற ஜாப்போடும் இருக்குது, அதுகளுக்கு இப்போ அந்த ப்ரோசஸில் இருக்குது. சரி, சில டைம்களில் இந்த ஜாப்போட எம்பசி டெலிகள் இருக்கலாம். ஆகவே நீங்கள் விரும்பியதை போகிறதுக்கு கூடிய வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்துருவோம் விரும்பிய ஜாப்புக்கு. ஆனால் அந்த ஜாப்புக்குரிய சில நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு இப்போ தற்போதைய நிலைமையில் கூடுதலாக ஒயிட் கலர் ஜாப்போட கிளீனர்ஸை போகல ஆங்கிலம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுறாங்க. அந்த இது இப்போ கூடுதலாக இரண்டா இப்போ இந்த அதாவது உகண்டா, கானா, கெனியா போன்ற நாடுகளில் அவங்களோட பாஷையே, அவங்கள படிக்கிற பாஷையே ஆங்கிலம். ஆகவே அவங்கள ஆங்கிலத்துக்கு
எங்களுக்கு தர அதே சம்பளத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆங்கிலம் பேசக்கூடிய. அதனால் அவங்க எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் பேசக்கூடிய ஆட்களை எதிர்பார்க்குறாங்க. ஆகவே நீங்கள் உங்களோட அவங்க அநேகமானவர்கள் இன்டர்வியூ செய்கிறதில்லை, ஆனால் ஆன்லைன்லாம் இன்டர்வியூ செய்வாங்க. ஆன்லைன் இன்டர்வியூன்னு சொல்லும்போது அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க, உங்களோட டிவியில் உங்களோட வச்சு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஆட்களை தான் கூடுதலாக எடுக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வெயிட்டர்ஸ் மாதிரி இருக்குது, இப்போ ஹோட்டல் வெயிட்டர்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது எங்கிட்ட. அப்போ ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிலர் பொய் சர்டிஃபிகேட்டையும் தரலாம். இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இது உண்டா கல்முனை KFCயில் பொய் சர்டிஃபிகேட்டை தந்து வெயிட்டராக போயிட்டு அங்கே போன உடனே எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு. அந்த பார்த்தா அப்புறம் இங்கே விசாரிச்சா அப்படி ஒரு இது சர்டிஃபிகேட் கொடுக்கலன்ட்டு அப்படியெல்லாம் சிலர் ஏமாற்ற வராங்க. போகிறதுக்கு போயிட்டு சில டைமில் திரும்பி வந்து ஏஜென்சி எப்படி சொல்லுவாங்க. அப்போ அப்படியான ஒரு சில இது நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு நடந்திருக்கின்றது. ஆகவே இதை என்று இது பண்ணி முக்கியமாக நீங்கள் பஸ் டிரைவர் எங்களுக்கு தேவை, உடனடியாக எங்களுக்கு அனுப்பக்கூடிய இருக்கும். மற்றது ஹவுஸ் டிரைவர், பிக்கப் டிரைவர்ஸ் அவங்களெல்லாம் உடனடியாக அனுப்ப கொண்டிருக்குது. மற்றது எங்களுக்கு கிளீனர்ஸ் தேவை, கம்பவுண்ட் கிளீனர்ஸ், அதுக்குரிய ஆட்களையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். பொதுவாக டைரக்ட் லைனை பொறுத்தவரையிலே நாங்கள் இப்போது மத்திய தர தொழில் வாய்ப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கானவர்கள், இந்த அரசு உத்தியோகத்தர்கள் லட்சக்கணக்கானவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணமாக இருக்கின்றார்கள். அங்கே கை நிறைய உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நாங்கள் இந்த மத்திய தர தொழில்களுக்கு அப்பால் நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அரசு தொழில்களை புரிகின்றவர்கள் அந்த ப்ரொபோஷனல் ஜாப் என்று, அதாவது அதிகமாக உழைப்பதற்கு அவர்களுடைய கல்வி தரத்துக்கு ஏற்ப தொழில்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது டைரக்ட் லைன் நிறுவனத்தின் ஊடாக அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அந்த ப்ரொபோஷனல் ஜாப் அடித்து அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது பற்றிய விவரங்களையும் நீங்கள் வழங்கலாம். அநேகமாக சில ஒயிட் கலர் ஜாப்புகள் வந்து அவங்களோட சொந்த நாட்டுக்காரர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் சில லேபர் விசாவில் சொல்லி அவங்க வெயிட்டர் அப்படியெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அவங்க கம்பெனியால் இவங்களுக்கு லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா இவர் வெயிட்டராக தான் போகிறான்னு சொல்லி சேலரி ஒவ்வொரு கொண்டு பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. மற்ற கூடுதலாக ஒயிட் கலர்ன்னு சொல்ல கலர் முந்தைய மாதிரி இல்லை. நாங்கள் 90 2000 2010 வரைக்கும் இந்த நிறைய ஒயிட் கலர் ஜாப் அனுப்பணும். அக்கௌண்டன்ட், நர்ஸ், மற்றது இன்ஜினியர்ஸ், அப்படி சில ஜாப். இப்போ அரசாங்கம் அந்த நாட்டு அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தின்படி சில ஜாப்புகளுக்கு வெளிநாட்டாக்களை எம்ப்ளாய் பண்ண இயலாது. அதற்காண்டி அவங்க சில வேளை வேறு ப்ரொஃபஷனில் அந்த ஆக்களை எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ எங்களுடைய நாட்டை பொறுத்தளவு இப்போ சில எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்மேன் அவையில் செய்யணும்னா சவுதியாக தான் இருக்கணும், சவுதிக்கு போகிறோம்டா. அதனால் அவங்க அங்கே ஹெல்பர்ஸாக வேலை செய்யலாம். அதே மாதிரி தான் நீங்கள் கரிஃபூர் இருக்குது, அது ஃப்ரெஞ்ச் கம்பெனின்ற உண்டு, பிரான்ச் உண்டு துபாயில். அதுக்கு எடுக்கிறோம். அதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆக்களை தான் தேடுறோம். அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களோட ஆக்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கலைக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ அதால் உங்கள் ஒயிட் கலர் ஜாப்புக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூடுதலாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ ஒயிட் கலர் ஜாப் இப்போ எங்கள் ரொமேனியாவுக்கு எடுக்கிறாங்க. ரொமேனியாவில் இந்த பிரச்சனையே இல்லை. ரொமேனியாவில் இப்போ ட்ரெயிலர் டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், ஃபேக்ட்ரி லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ அந்த இதுகளுக்கு நீங்கள் அந்த வேலைக்கூடிய ஆட்கள் இருந்தால் உடனடியாங்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட இதை பதிஞ்சு விடுங்கள். பதிஞ்சு கொண்டவுடனே நாங்கள் அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொண்டு ஆன்லைனில் இன்டர்வியூ செய்வோம். சில வேலை கொழும்புக்கு வர சொல்லுவோம், அல்லது இங்கேயே வச்சு அந்த இன்டர்வியூ செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ அந்த இன்டர்வியூ பிறகு செலக்ட் பண்ணப்பட்டால் அவங்க ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த ஆஃபர் லெட்டர் வச்சு தான் மற்ற விஷயங்களை நடக்க விடும்.
நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை. இன்று டைரக்ட் லைன் நிறுவனம் சாய்ந்த மருதூரிலே கல்முனையிலே இப்போது 3 நாட்கள் தங்கியிருக்க போகின்றது. அதாவது 40 ஆண்டுகளாக நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் மக்களுடைய நம்பிக்கையை வென்ற இந்த நிறுவனம் இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 10 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை இங்கு இருக்க போகின்றார்கள். உடனடியாக கைகளிலே இருக்கின்ற வேகன்ஸ் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை மீண்டும் தருகின்றோம். ஹெல்பர், கிளீனர், மேசன், பெயிண்டர், வீட்டு டிரைவர்கள், டிரைவர், வெயிட்டர், குக், ஹவுஸ் கீப்பிங், அதே போல அசிஸ்டன்ட் குக் என்று பல்வேறு வேகன்ஸ் உடனடியாக நீங்கள் பயணம் செய்வதற்காக இங்கே வேகன்ஸ்கள் இருக்கின்றது. நீங்கள் மேலதிக தொடர்புகளை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 200 8012, மற்றது 077 45 89 836, மற்றது 076 62 81 650 போன்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இந்த நிறுவனத்தை நீங்கள் மிக நீண்ட காலமாக வழிநடத்திருக்கின்றீர்கள், வெற்றி கண்டிருக்கின்றீர்கள். இப்போது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இந்த நிறுவனத்தை கையளிக்கின்ற முகூர்த்தம். உங்களுடைய அன்பு புதல்வர் சிஃபாஸ் ஜெஃப்ரி அவர்கள் இந்த நிறுவனத்தை கடந்த ஓராண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். அவரையும் இப்பொழுது நாங்கள் வியூகம் தொலைக்காட்சிக்காக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். பொதுவாக சிஃபாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய முதற்தர கிரிக்கெட் அணியிலே கலந்து கொண்ட ஒரு பெருமைக்குரிய வீரர். நமது பிராந்தியத்தை அடையாளப்படுத்தி ப்ளூஃபீல்ட் என்று சொல்வார்கள். சனட் ஜெயசூரிய, திலகரத்ன டில்சான் போன்றவர்கள் அந்த அணியில் தான் விளையாடி தேசிய அணிக்கு அங்கே அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். இப்படி மிக முன்னணியான ஒரு கிரிக்கெட் அணி என்ற பெருமை இந்த ப்ளூஃபீல்ட் அணிக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த அணியில் இடம்பெற்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் என்ற பெருமை சிஃபாஸ் அவர்களுக்கு இருக்கின்றது. பொதுவாக அவரை பற்றி நாங்கள் விளையாட்டின் பக்கத்தை தவிர்த்து யூகேயிலே அவர் MBA முடித்திருக்கின்றார். அதே போல சட்டத்துறையிலே பயின்று அதை முடித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளிலே உயர் தொழில்துறைகளிலே கடமையாற்றிய பெருமை அவருக்கு இருக்கின்றது. இப்போது நமது பிராந்தியத்திலே இந்த டைரக்ட் லைன் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். தன்னுடைய தந்தை இந்த சமூகத்துக்காக உருவாக்கிய இந்த நிறுவனத்தை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தின் பிரதிபலனாக அந்த பாதையிலே இந்த டைரக்ட் லைன் நிறுவனம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இப்போது சிஃபாஸ் அவர்கள் இந்த நிறுவனத்தை இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய தந்தை ஆரம்பித்த இந்த நிறுவனத்தை நீங்கள் வெற்றிகரமாக அடுத்த தசாப்தங்களுக்கு முன்னோக்கி நகர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. தந்தையினுடைய சிந்தனையை போல் அல்ல உங்களுடைய சிந்தனை, சற்று வேறுபட்டிருக்கும். இந்த நிறுவனத்தை நீங்கள் எப்படி எதிர்காலத்திலே வழிநடத்தப் போகின்றீர்கள் என்பது பற்றிய அந்த கருத்துக்களை நாங்கள் அறிய ஆவலாயிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எங்களோட இப்போ 40 இயர்ஸாக நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். அதால் இப்போ கொள்ளையா டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நாங்கள் 1980s 90s ஈவன் 2000s கொள்ளையா சேஞ்சஸ் வந்துட்டு. அடுத்தது இப்போ சவுதி அரேபியாவில் எங்களோட மெயின் மார்க்கெட் சரியான காம்படிட்டிவ். அதில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இப்போ முந்தி கோட்டா இருந்துச்சு, இப்போ கோட்டா சிஸ்டம் இல்லை. இப்போ இந்தியன்ஸ் தான் அவங்களோட ப்ரிஃபர்ட் கேண்டிடேட்ஸ். ஸ்ரீலங்கன்ஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் இந்தியாவுக்கு பிறகு பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், அதுக்கு பிறகு தான் ஸ்ரீலங்கா வருது இப்போ. ஸோ அந்த இஷ்யூவால் நாங்கள் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்தனை ஏஜென்ட்ஸ் மாறும் கொள்ளையாக கஷ்டப்படுறாங்க. சவுதி அரேபியாவில் ஈவன் துபாய் இப்போ நியூ சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சவுதி அரேபியா. என்ன சிஸ்டம்னா டகாமுல் சிஸ்டம். அது இப்போ ஈவன் லேபராக போகிறவங்க கூட சவுதி அரேபியாவுக்கு அவங்க ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யணும். அந்த எக்ஸாம் இங்கிலீஷில் தான் இருக்கு. இப்போ கொள்ளையா ரிஜெக்ஷன்ஸ் டிசம்பர் 2 இதை இம்ப்ளான்ட் பண்ண தொடங்கினாங்க. அதால் கொள்ளையா கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. கொள்ளையா கேண்டிடேட்ஸ் சஃபர் பண்ணுறாங்க. அந்த இஷ்யூவும் போய்ட்டுருக்கு. இப்போ இது ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாட்டுகளுக்கும் போட்டிருக்கிறாங்க.
இப்போ துபாய், குவைத், பஹ்ரைன், ஒமான் இப்போ எங்களோட ஆக்கள் எல்லாரும் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. பட் இஷ்யூ என்னென்னா இப்போ இந்தியன்ஸும் கூட பேர் போக தொடங்கிட்டாங்க துபாய் சைடும் கட்டார் அந்த ஏரியாஸ். அப்போ அதால் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இப்போ வருவது. என்னென்னா எங்களோட கோட்டா சிஸ்டம் இல்லாததுக்காக வேண்டி இப்போ நாங்கள் கொஞ்சமாக ரிடக்ஷன்ஸ் வருவது. ஸோ அதால் வந்து நாங்கள் கூட இப்போ கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து இப்போ ஈஸ்டர்ன் யூரோப்பியன் சைட், சவுத் அமெரிக்கா சைட், ஆஸ்திரேலியா, யூகே அந்த சைடு வந்து நாங்கள் கான்சன்ட்ரேஷன்ஸ் நாங்கள் கூட கொண்டு வரோம். பட் சவுதி தான் எங்களோட மெயின். பட் இப்போ இருக்கிற இஷ்யூஸால் நாங்கள் துபாயை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து இன்னும் ஃபர்தராக போகுது. இன்னொரு விஷயம், கொள்ளையா கேண்டிடேட்ஸ் நான் நோட் பண்ணிக்கிறேன். துபாய் நான் அடிக்கடி போகிறதால நான் நோட் பண்ணிக்கிறேன். நியர்லி 20,000 ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஒரு பார்க்கில் படுத்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னா அங்கே விசிட் விசாவில் போயிருக்காங்க, ஏஜென்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ரோட்டில் இருக்கிறாங்க. இதால் வந்து எங்களுக்கு இப்போ பிரச்சனை வருவது என்னென்னா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நிப்பாட்ட போகிறாங்க விசிட் விசாவை, அந்த லிமிட்டில் நடக்குது. இப்போ பாகிஸ்தானை நிப்பாட்டிட்டாங்க, பங்களாதேஷ் நிப்பாட்டிட்டாங்க, அதே மாதிரி ஸ்ரீலங்காவையும் நிப்பாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. விசிட் விசாவை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கேரண்டி ஜாப் இருந்தால் மட்டும் போங்க. ஆண்டா விசிட் விசா வந்து உங்களுக்கு பியூரோவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், யாருமே இல்லை. சரியா? அப்போ அது வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ ஏஜென்சிஸ் எல்லாரும் பியூரோவால் கொள்ளையா ரெகுலேஷன்ஸ் வருவது. அந்த ரெகுலேஷன்ஸால் கொள்ளையா ஏஜென்ட்ஸ் வந்து இப்போ க்ளோஸ் டவுன் பண்ண போகிறாங்க. என்னென்னா ஃப்ரீ ஆர்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து யாருமே தராங்க இல்லை. அடுத்தது அதான் என்னென்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸ்பெஷலி கென்யா, யுகண்டாவிலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ அதனால ஸ்ரீலங்காஸ் வந்து ரிப்ளேஸ் ஆகுறாங்க. அந்த இஷ்யூவும் இப்போ நடந்துகிட்ருக்கு. கொள்ளை ஏஜென்ட்ஸ் வந்து நான் அல்ஃபியா கூட நாங்கள் லாஸ்ட் வீக் மீட்டிங் இருந்தோம். அந்த விஷயத்தில் கூட இதை பற்றி நாங்கள் பேசினோம். அடுத்தது பியூரோ நியூ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அந்த நியூ ரெகுலேஷன்ஸால் கொள்ளை ஏஜென்ட்ஸும் சஃபர் பண்ண போகிறாங்க. பட் எல்லோரும் இப்போ நாங்கள் டிரெக்ட் லைன்னா எங்களுக்கு வந்து ஒரு செட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்ன நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம். ஸோ அந்த 40 வருஷத்தில் நாங்கள் கொள்ளையா கஸ்டமர்ஸ் லாயல்ட்டி அதை நாங்கள் அச்சீவ் பண்ணதால் எங்களுக்கு வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. என்னென்றால் இப்போ நீங்கள் 1985 பியூரோ ஸ்டார்ட் பண்ணது 1985 நாங்களும் 1985 இருக்கிறோம். அதுக்கு முதலிருந்தே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரிக்ரூட்மெண்ட் செக்டர். போன மாதம் எங்களுக்கு ஒரு அவார்ட் கிடச்சிச்சு 40 இயர்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்காக வேண்டி. அது வந்து பிரைம் மினிஸ்டரும் எஜுகேஷன் மினிஸ்டரும் தந்தார். அப்போ அது வந்து எங்களோட வந்து லாயல்ட்டி, எங்களோட ட்ரஸ்ட்வர்தினஸ் அதை காட்டுறதுக்கு தான் அது இது பண்ணியிருக்கு. ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து கூட ஸ்ரீலங்காவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் ஸ்ரீலங்காலேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்ரீலங்கா ஹையரிங் ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், லோக்கல் ரிக்ரூட்மெண்ட். அண்ட் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஃப்யூச்சரை பார்க்குறோம் எப்படி மூவ் பண்ணுறதுக்கு. அடுத்து நாங்கள் ஆப்ஸ் கொண்டு வரோம், ஆப் சிஸ்டமும் வருவது. அண்ட் தட்ஸ் இட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நாங்கள் ஒரு கேண்டிடேட் எங்களோட ஆஃபீஸுக்கு நாங்கள் கூப்பிட்ற ரீசன் வந்து என்னென்னா ஆஸ் பர் பியூரோ ரெகுலேஷன்ஸ் படி நாங்கள் வந்து கேண்டிடேட்டை பார்க்கணும். அந்த கேண்டிடேட் யாருன்னு சொல்லணும். அவருக்கு கொடுக்குற ஜாப்பை வந்து நாங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களோட வீடியோஸ் எடுப்போம், அவங்களுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை. ஓகே, தேங்க்யூ. பொதுவாக நமது பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் இப்போது உயர்தரம் படிக்கின்றவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு விடயம், நாட்டிலே நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் தொழில் இல்லை. ஆகவே நாங்கள் உயர்தரத்தை படித்துவிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல போகின்றோம். அவர்களுடைய பெற்றோர்களிடம் பேசுகின்றார்கள், நான் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண போகின்றேன், இந்த கோர்ஸினை ஃபாலோ பண்ணினால் நான் மத்திய கிழக்கு நாட்டிலே இவ்வளவு சம்பளம் எடுக்கலாம் என்று பெற்றோர்களோடு பேசுகின்றார்கள். அப்படி ஏதாவது இருக்கின்றதா? பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளிலே நல்ல தொழில் வாய்ப்புகளை நமது இளைஞர்கள் பெற வேண்டுமாக இருந்தால் எப்படிப்பட்ட கற்கை நெறிகளை இங்கே அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்கின்ற விவரத்தை முடிந்தால் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் வழங்கலாம். இப்போ வந்து இப்போ எங்களோட நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து 2 லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சிங்களமும் தமிழும்.
அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நாட்டை விட்டு போனால் நாங்கள் எப்படியும் இங்கிலீஷ் பேசணும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டும் ஒரு எஃபர்ட் ஒன்று எடுக்குது. சர்டன் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் வந்து இங்கிலீஷ் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் O level முடிஞ்ச உடனே ஒரு இங்கிலீஷ் கிளாஸஸ் இருந்தாலும் அது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி. இப்போ இந்தியாவில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ யூடியூப் இருக்குது, அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்குது, அதில் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இட்ஸ் வெரி அது வந்து மிக முக்கியம். நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷை கொஞ்சம் படித்து கொள்வது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் எத்தனை 500 வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் போய் என்ன ஸ்கில் இருந்தாலும் உங்களுக்கு கார்பென்ட்ரி மேசன் வேலையோ உங்களுக்கு தைக்கிற வேலையோ 500 வொகேஷனல் சென்டர்ஸ் இருக்கு. சொன்னது வந்து ஃப்ரீ. நீங்கள் அதில் போய் நீங்கள் ட்ரெயின் ஆகினீங்க என்றால் உங்களுக்கு இன்றைக்கு இல்லாட்டியும் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படியும் ஒரு 6 மாதம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க டைம் அந்த வொகேஷனல் சென்டர்ஸில். ஆனால் அது உங்களோட ஃப்யூச்சருக்கு சரியான பெனிஃபிட் ஆகும். என்னென்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கில் வரும், உங்களுக்கு ஒரு க்ரோத் வரும். நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ ஒரு பெரிய டிமாண்ட் ஒன்று இருக்கி இன்ஃப்ளூயன்சஸ், இ-காமர்ஸ் அந்த செக்டரில் வந்து நீங்கள் அந்த இளைஞர்கள் எல்லோரும் வந்து இன்வால்வ் ஆகணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் இப்போ எங்களோட ஊர் சைட்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் 2-3 பொடி வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். எனக்கு வந்து நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் அந்த நேஷ்னல் செட்டப்பில் இருந்ததால் இன்னைக்கு எங்கள் கொழும்புல இருக்கிற எத்தனையோ கிளப்ஸுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வேண்டி இந்த ஆஃபீஸுக்கு வர தேவையில்ல. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு என்ன சரி தேவைண்டா நீங்கள் டெஃபினட்டாக வாங்க, எனி டைம் வாங்க. நாங்கள் ஸ்பெஷலி கிரிக்கெட் விஷயத்தில் உங்களுக்கு நான் சரியான மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ட்ரைனிங் சென்டர்ஸ் டு உங்களுக்கு கோச்சஸ்லேருந்து எல்லாரையும் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி தரலாம். உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா நான் எப்படியும் நான் வந்து இது செய்வேன், இது பண்ணுவேன். இப்போ நான் 2016 வந்து நான் சென்ட் பீட்டர்ஸ் டீமை வந்து நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் 11 டீமை வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கோச் பண்ணினேன். அந்த டைம் வந்து அவங்க நேஷனல் லீக் சாம்ப்ஸ், T20 சாம்ப்ஸ், நாங்கள் பிக் மேட்சை வெற்றினோம். அந்த மனித வரணும் போடுறோம். அப்போ அந்த க்ரெடென்ஷியல்ஸும் எனக்கு இருக்குது. நீங்கள் உங்களோட ஸ்போர்ட்ஸ் வகையில் என்ன செய்யணுமோ யூ கம் டு மீ. ஓகே, வந்து பேசலாம். ஐ வில் சப்போர்ட் யூ ஆன் தட் டேர்ம்ஸ். தேங்க்யூ. பொதுவாக இன்னும் ஒரு கேள்வியினை உங்களிடம் தொடுத்து விடலாம். 2 கேள்விகளை கேட்கப் போகின்றேன். ஒன்று, நீங்கள் இந்த இலங்கை முதற்தர கிரிக்கெட் அந்த அணியோடு நீங்கள் இணைந்ததற்கான அந்த சந்தர்ப்பம் ஒன்றிருக்கும், ஒரு 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 சம்பவம் இருக்கும். அது பற்றிய விடயத்தை நீங்கள் பேச வேண்டும். அடுத்தது, பொதுவாக இந்த கட்டார் போன்ற நாடுகளிலே குவாண்டிட்டி சர்வேயிங் என்ற அந்த கியூஎஸ் கற்கை நிறையை நிறைவு செய்கின்றவர்கள் அதிகமாக சம்பளம் பெறுகின்றார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். இந்த கியூஎஸ் கற்கை நிறையை பூர்த்தி செய்தால் சவுதி அரேபியாவிலே அவர்களுக்கு தொழில்கள் இருக்கிறதா என்ற விடயத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே தொட்டு செல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிட்ட பற்றி பேச இல்லாட்டி நான் அந்த கட்டாரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசுகிறேன். என்னென்னா கியூஎஸ் வந்து இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போனாலும் இப்போ எத்தனையோ பேர் விசிட் விசாவில் போயிருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு. அதால் வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த குவான்டிட்டி சர்வேஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. எங்களுக்கு மட்டுமே இல்லை, ஏஜென்சிக்கும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னடா எங்கள் டாக்டர் போகிறாங்க, அங்கே போய் ஒரு 1 month வேலை செய்கிறாங்க, டேலண்ட் இல்லைன்னு போட்டு அவங்கள அனுப்புகிறாங்க. அப்படி டெஸ்டிங்கும் நடக்குது அங்கே. ஓகே, எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்டா, ஓகே சேலரி குறவுண்டாலும் இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போய் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சொந்த தம்பி ஒரு ஆள் இருக்கிறார் அங்கே. அவர் வந்து ஒரு சின்ன சேலரிக்கு தான் போனார். அங்கே போய் இன்றைக்கு வந்து அவரோட சேலரி வந்து நியர்லி 20,000 ரியால்ஸ் ஒரு மாதத்துக்கு கிடைக்குது. ஓகே, என்னென்னா ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அவர் இதாகினார். நீங்கள் டிரெக்டாக போனீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து உங்களை எனி டைம் வந்து கிக் பண்ணலாம், வெளியில் அனுப்பலாம். ரைட், அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ரைட் இல்லை, உங்களுக்கு விசா போடணுமோ போடலையோ அது அப் டு தெம். இப்போ நான் சவுதி அரேபியாவில் அதே மாதிரி தான் நான் சொல்ல, சவுதி அரேபியாவிலும் கொள்ள ஸ்ரீலங்கன்ஸ் போய் மாட்டுப்பட்டுருக்குறாங்க. அதனால் சவுதிக்கு போகிறது வந்து ஐ மீன் லேசான விஷயம் இப்போ. ஆனால் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனி தர்றது கஷ்டம். சில நீங்கள் ஹவர்ஸ் கணக்கு நீங்கள் இருக்கணும். அடுத்த ரெக்கமெண்டேஷனில் தான் நீங்கள் போகணும். ரெக்கமெண்டேஷன் கிடைக்கலாட்டி நீங்கள் வந்து அவங்களுக்கே எடுக்க மாட்டாங்க, சரியான ஸ்ட்ரிக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் சைட்டுக்கு போகணும். சைட் வந்து இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியா. ஐ மீன் எக்ஸாம்பிள் ரெட் சி, நீங்கள் ரியாத்தில் அரைவ் ஆகினீங்கன்னா ரெட் சி மதினா கிட்ட ரெட் சி
கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அது நீங்க 600 கிலோமீட்டர்ஸாகவே நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி போகணும். அங்கே போகணுன்னு யாருமே இல்லை. நீங்கள் பள்ளியில் தான் பள்ளியும் சில நேரம் எடுக்க மாட்டாங்க, பள்ளியில் படுக்கணும். பட் அந்த ப்ராப்ளங்கள் கொள்ளையக்கூடிய மாதிரி ஃபேஸ் பண்ணிங்க. ஏஜென்ட் வந்து இதான் எங்களுக்கு டிரெக்டாக கான்ட்ராக்ட் கிடைச்சதால நாங்கள் அதை நாங்கள் அங்கே அனுப்பி அங்கே உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கே ஒரு டிரைவர் வருவார். ஆனால் இங்கே இப்போ நீங்கள் விசிட் விசாவில் போகணுன்னா அந்த பிரச்சனைகள் கொள்ளையா வருது. QS இப்போ நிப்பாட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு, ரைட்? அது பெரிய பிரச்சனை நடக்குது. நியர்லி மேசிவ் அமௌண்ட். நாங்கள் 5000 ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க போல் QS மட்டும் சவுதி அரேபியாவில். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொன்று, இந்த டகாமுல் SVP எக்ஸாமினேஷன் இருக்கு, அது மேண்டட்டரி. அந்த எக்ஸாமினேஷன் அவங்க எப்படியும் செய்யணும். அதை நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களோ, தட் இஸ் அதுவும் இன்னொரு இஷ்யூ ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் $50 பே பண்ணணும். உங்களுக்கு மேக்ஸிமம் 5 ட்ரைஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆகணும். ஸோ அந்த இஷ்யூவும் இருக்குது. அதை நாங்கள் ஸ்ரீலங்காவில் ட்ரெயின் பண்ணி எடுத்து இது செஞ்சு இது அனுப்புகிறோம் நாங்கள். பட் வெரி கேர்ஃபுல் QS. செகண்டரி கிரிக்கெட் விஷயம் நான் ஆக்சுவலி ஆஸ் அ 15-year-old நான் நேஷ்னல் ஃபாஸ்ட் பவுலிங் இது நான் படித்தது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். அப்போ நானும் ரிஸ்லியும் மஹன் முஸ்தஃபா மஹன், நாங்கள் 2 பேரும் கசின்ஸ். நாங்கள் 2 பேரும் படித்தது விச்சல் இன்டர்நேஷ்னல். ஸோ 2 பேரும் சின்னத்துலேருந்து க்ளோஸ். நாங்கள் கிரிக்கெட் இப்போ எங்களுக்கு ஒரு நேஷ்னல் செலெக்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸையும் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் நான் ஸ்கூலால் நானும் செலக்ட் ஆகி நான் போனேன். எல்லோரும் ஸ்பின்னிங் கிளினிக்கும் இருந்துச்சு. ரிஸ்லி ஸ்பின்னராக போனார், நான் ஃபாஸ்ட் பவுலர். அப்போ அதில் நான் செலக்ட் ஆகினேன். அவுட் ஆஃப் நியர்லி 5000 இன்க்ளூடிங் அந்த டைம் புஷ்பகுமார் இருந்தார். அன்றைக்கி நான் அந்த குரூப்பில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தான். நான் தான் யங்கஸ்ட் 15. அப்போ பிஃபோர் அந்த செலக்ட் ஆகிட்டு இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் போர்டுக்குள்ள ஐ ஹேட் அ இன்ஜரி. அப்போ ஐ குடன்ட் அட்டெண்ட். அப்புறம் கிரிக்கெட்டை நான் விட்டு போட்டு இருக்கக்குள்ள அப்புறம் நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கிலாந்து போன டைமில் ஸ்ரீலங்கா அண்டர்-19 கேப்டன் ஒருத்தரம் நான் சும்மா ஃபண்டுக்கு விளையாடக்குள்ள அண்டர்-19 கேப்டன் என்ன காண்டு நீ ஸ்ரீலங்காவுக்கு ஈஸியாக அண்டர்-19 விளையாடிக்கலாம்ட்டு போனேன். ஸோ இன்ஃபார்ம் பண்ணி ஸ்ரீலங்காவில் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸ்ரீலங்காவுக்கு வந்தாலும் சம்பக ராமநாயக்க போய் மீட் பண்ணினேன். அவர் தான் ஃபாஸ்ட் பவுலிங் கோச் அந்த டைம். அவர் ஸ்ரீலங்கா நேஷ்னல் டீமுக்கு போல் பண்ணக்குள்ள அங்கே இருந்தது எல்லாரோடையும் ஃபாஸ்டஸ்ட் நான் பவுலிங் அங்கே ரெக்கார்ட் பண்ண டைம் 145K கெத்தாராம ஸ்டேடியமில் கெத்தாராம அந்த மேக்ஸ் அகாடமி இருக்குது. அந்த டைம் மேக்ஸ் அகாடமி இல்லை, 2005 வச்சு. ஸோ அவர் அந்த டைமே டக்காண்டு என்ன போய் சிசிசிக்கு விளையாடுன்னு சொல்லி போட்டு சிசிசிக்கு போயிட்டு அண்டர்-23 அங்கே சிசிசியை இது செஞ்சு போட்டு நான் ப்ளூம்ஃபீல்டுக்கு விளையாடினேன். ப்ரீமியர் லீக் நான் SSC மேட்ச்சில் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்து அந்த பேக் இன்ஜரி லாஸ்ட் மேட்ச் சென்ட் செபாஸ்டியன்ஸோட விளையாடக்குள்ள இன்ஜரி ஓவர் ஆகி பேக் போன் இந்த நர்வில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால நான் ஃபுல்லாக கிரிக்கெட்டை விட வந்தது. பட் தட் இஸ் கிரிக்கெட் கொரியா. பட் தட் இஸ் ஃபினிஷ். பட் ஆனால் இப்போயும் நான் ஐ ஹெல்ப் த யங்ஸ்டர்ஸ் எவ்ரி டைம் ஐ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சரி இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணுற ஆக்களுக்கு. அண்ட் கோச்சிங் இஸ் ஆல்வேஸ் இன் த பிளட். கிரிக்கெட் இஸ் இன் பிளட் ஆக்சுவலி. ஓகே, தேங்க்யூ. ரைட், நிறைய விடயங்களை எங்களுக்கு சிஃபாஸ் வழங்கியிருக்கின்றார். அவருக்கும் இந்த தேசத்தினுடைய கிரிக்கெட் துறைக்கும் இருக்கின்ற நெருக்கமான தொடர்புகள் பற்றிய பல்வேறு விளக்கங்களையும் அவர் தந்தார். அடுத்தது இந்த பிரதரிங்லா ஸ்ரீலங்கா அண்டர்-19 டீமுக்கு விளையாடினார். அவரோட பேர் அகில் இனாம். இங்கே அவார்ட்ஸ் கொடுக்க வந்திருக்காரு. இப்போ அவரும் இருக்கார் நேஷ்னல் செட்டப்பில். ஸோ எனி டைம் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் வேணுன்றாலும் நான் என்ன டிரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். கிரிக்கெட் இன்ஃபோலையும் இருக்குது, எந்த ரெக்கார்ட்ஸும் இருக்குது, அவருடையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சரி ஹெல்ப் பண்ணுற கிரிக்கெட் வைத்தியா கம் டு மீ, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். forget about work இல்லை, கிரிக்கெட் வைஸ் ஸ்போர்ட்ஸ் வைஸ் நீங்கள் என்கிட்ட வாங்க. ரிஸ்லியும் இருக்கிறான் ஊரில், அவர் ரெகுலராக வார அவர்கிட்ட நீங்கள் பேசி என்ன மீட் பண்ணலாம் டைரெக்டாக.
நிறைய விடயங்களை பற்றி தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே நமது பிராந்தியத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் கிரிக்கெட் துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இத்துறையிலே உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமாக இருந்தால் அல்லது நீங்கள் இன்னும் மேலே உயர்ந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தைரியமாக சிவாஸ் கூறியிருக்கின்றார். எனவே அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவருக்கும் எங்களுடைய வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இப்போது இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் நாடறிந்த ஊடகவியலாளர் நிசார் காரியப்பர் அவர்கள். இந்த நிகழ்வினை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர், அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது ஈட்டிலே எங்களுடைய 40 ஆண்டு காலமாக இந்த நிறுவனம் வெற்றி நடை போடுவதற்கு உந்து சக்தியாக இருந்த ஒரு வேர், இந்த வேர் தான் டைரக்ட் லைன் ஜெஃப்ரி அவர்கள். பொதுவாக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அவர் இங்கே வந்திருக்கின்ற நோக்கத்தை. அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. சவுதி அரேபியா, துபாய், ருமேனியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் எம்மவர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 நாடுகளிலே ஹெல்பர், கிளீனர், மேசன், பெயிண்டர், வீட்டு டிரைவர், வெயிட்டர், குக், அதே போல ஹவுஸ் கீப்பிங், அசிஸ்டன்ட் குக் என்று பல்வேறு வேகன்ஸ் இருக்கின்றது. எனவே நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் அல்ஹாஜ் மயோன் முஸ்தபா அவர்கள் வாழ்ந்த இந்த இல்லத்திலே 3 நாட்கள் அவர்கள் தங்கியிருக்க போகின்றார்கள். இன்று நாளை மறுதினம் காலை 10 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை அவர்கள் உங்களுக்காக இங்கே இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த 3 நாளும் அவர்கள் இங்கிருக்க போகின்றார்கள். அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று நாங்கள் மீண்டும் ஒரு தடவை கூறிவிட்டு இப்போது டைரக்ட் லைன் ஜெஃப்ரி அவர்களிடம் ஒரு கேள்வியை தொடுக்கின்றோம். நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த சேவைக்கு அப்பால் வேறு ஏதாவது நீங்கள் வேறு துறைகளிலே நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்கின்றீர்களா? ஓர்கிட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி உருவாக்கி 1995 நான் அந்த கம்பெனி உருவாக்கி அதன் மூலமாக 3 இடங்களில் காணிகளை வாங்கி வீடுகள் கட்ட துவங்கினேன். ஒரு இடத்துல 37 அப்பார்ட்மெண்ட், எல்லாம் 7 தட்டில். அதே மாதிரி கொட்டையணையில் 2 இடத்துல கட்டினோம். மொத்தமாக 100 அப்பார்ட்மெண்ட்டை கட்டி அந்த பீரியடில் அநேகமான இந்த டெவலப்மெண்ட் செய்தார்கள் டீட் கொடுக்கல. ஆனால் என்னை பொறுத்தளவில் அந்த 100 பேருக்கும் டீட்டையும் கொடுத்து அதோட அந்த தொழிலை நிப்பாட்ட வேண்டிய என்னுடைய உடல்நல காரணமாக அதை நிப்பாட்ட வேண்டி ஏற்பட்டது. அது உண்மையாக அந்த தொழிலை நான் அப்போது 50 லட்சத்துக்கு விற்ற வீடுகள் இப்போ 3 கோடிக்கு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ எங்களோட வீடுகளோட ப்ரைஸுகள் ஏறி இருக்கின்றது. அதே போல் நாங்கள் இது ஹனிங்டன் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி உருவாக்கி அதன் மூலம் சைனாவிலிருந்து நேரடியாக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அசஸரி நாங்கள் இம்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். கொரோனா வந்ததால் எங்களுக்கு அந்த தொழிலையும் நிப்பாட்ட வேண்டி ஏற்பட்டது. என்றால் கொரோனா மூலமாக எங்களுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டதால் அந்த தொழிலை நிப்பாட்டி விட்டோம். அதே மாதிரி எங்களோட சொந்த பிராண்டில் சைனாவில் போய் ஃபேக்ட்ரியில் நடந்த எங்களோட மற்ற மகன் சஹரான் அவர் தான் அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எனக்கு முன்மாதிரியானவர். அவர் தான் நாங்கள் சைனாவுக்கு போய் ஃபேக்ட்ரியோடலாம் கதைச்சி அந்த ஃபேக்ட்ரியோடைய இது அந்த சொந்த பிராண்டில் அங்கேயே செய்து இம்போர்ட் பண்ணி நாங்கள் அந்த தொழில் செய்தோம். கொரோனாவால் கன பேர் எங்களுக்கு அந்த தொழிலில் அநேகமாக நாங்கள் கடன் வியாபாரம் தான் இருந்துச்சு. கொரோனாவுக்கு பிறகு இப்போ நியாயமானாங்கள் கடைகளை மூடிட்டு போயிட்டாங்க. அதால் நாங்கள் அந்த தொழிலை நிப்பாண்டிய வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தோம். அதே போல் வேறு இதுகளும் எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ ஜிப்கோ ரெக்ரூட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், அது என்னுடைய மற்ற மகன், அவரும் யூகேயில் படித்தவர். அவரும் அதோடு மட்டுமல்லாமல் டிக்கெட்டிங் செய்கிறார், கார் ரெண்டல் செய்கிறார், இப்படி பல தொழில்களை செய்கிறார். இவர்களும் தொழில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நானும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றேன்.
பிறகு உண்மையான சில டைம்களில் சில அறிவுறுத்தல்களை கொடுத்துவிட்டு இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அதுகளெல்லாம் விசை செய்யக்கூடியதுனால் தான் எனக்கு நிறைய பொது சேவைகள் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஸ்கூல்களுக்கு ஃபண்டுகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு, பள்ளிவாசல் ஃபண்டுகள் கொடுக்கக்கூடியதாக இது. ஊரில் அப்போ அந்த டைமில் 90க்கு பிறகு நிறைய பேருக்கு கிணறு இல்லை. அப்போ அந்த நாளையில் அப்போ கிணறெல்லாம் கட்டி நாங்கள் கொடுத்தோம். அந்த பள்ளிவாசல் மூலமாக சில இதுகளை செய்தோம், தனிப்பட்ட முறையிலையும் சில இதுகளை செய்தோம். அல்லாஹ் தந்த செல்வத்தை நான் மக்களோடையும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போது தற்போதைக்கு நாங்கள் 2 மக்களும் 2 கம்பெனிகளை வைத்து சந்தோஷமாக செய்து கொண்டு போகிறார்கள். இதுக்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கே நன்றி. ஆம், இந்த அளவோடு இந்த நிகழ்வினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. டிரெக்ட் லைன் நிறுவனம் 40 ஆண்டு காலமாக நமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல தேசம் முழுவதும், ஏன் தேச எல்லைகள் கடந்து மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக அறியப்பட்ட ஒரு நிறுவனம் டிரெக்ட் லைன். அண்மையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் ஒரு சிறந்த நிறுவனமாக 40 ஆண்டுகளை நிறைவு செய்த ஒரு சிறந்த நிறுவனமாக, நம்பிக்கை நாணயம் என்ற அந்த சொல்லுக்கு மந்திரமாக அமைந்த ஒரு நிறுவனம் என்ற பெருமையை இந்த நிறுவனம் பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் இருக்கின்றது. இப்போது டிரெக்ட் லைன் ஜெஃப்ரி அவர்கள் 40 ஆண்டு கால பணியினை நிறைவு செய்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த நிறுவனங்களை கையளித்திருக்கின்றார். வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். சமூக சேவைகளிலும் அதே போல சமூகத்துக்காக, நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்புக்காக தன்னால் முடிந்த பங்களிப்புகளை வழங்கிய ஒருவர். பொதுவாக இந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே அரசியல் பாரம்பரிய ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட ஒருவர். மயோன் முஸ்தபா அவர்கள், MC அகமது அவர்கள், அதே போல AR மன்சூர், அதே போல MS காரியப்பர் போன்ற அந்த காரியப்பர் வம்சாவளியிலே வந்த ஒரு தொடர்பு அவருக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அவருக்கும் இந்த பிராந்தியத்துக்கும் இருக்கின்ற நெருக்கம் என்பது மிக நீண்ட நெருக்கம். எனவே இந்த பிராந்தியத்தையும் அவரையும் பிரித்துவிட முடியாது. தலைநகரிலே இருந்தாலும் இந்த பிராந்தியத்திலே வாழுகின்ற மக்களோடு என்றுமே இரண்டர கலந்த ஒருவர், அவர்களுடைய துக்கங்களிலே கலந்து கொண்ட ஒருவர், அவர்களுக்கு சேவைகளை வழங்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம் கொண்ட டிரெக்ட் லைன் ஜெஃப்ரி அவர்கள் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற நோக்கம், பொதுவாக நம்மவர்கள், நமது இளைஞர்கள் இப்போது தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய காலடியிலே வந்து கொண்டு அவர்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற ஒரு சேவைக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பொதுவாக ஹெல்பர், கிளீனர், மேசன், பெயிண்டர், வீட்டு டிரைவர்கள், டிரைவர், வெயிட்டர், குக் என்று பல்வேறு வேக்கன்ஸ் கைகளிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கத்தையும் மீண்டும் இறுதியாக நாங்கள் தருகின்றோம். 076 200 8012, 077 45 89 836, 076 62 81 650. முன்னாள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மயோன் முஸ்தபா அவர்கள் வாழ்ந்த இல்லத்திலே இப்போது நேரடியாக இந்த நேர்முக தேர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் என்று கூறிவிட்டு இறுதியாக அவர் ஏதோ சொல்ல முனைகின்றார். ஆஸ்திரேலியாவுக்கு டாக்டர்ஸ், ஜென்ரல் ப்ராக்டிஷனரும் நர்சஸும் எங்களோட இப்போ இந்த வருஷம்தான் எங்களோட மகன் போய் சைன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தவர். லேபர் மினிஸ்டரோட டிலேயால் இருக்குது. அல்லது எங்களுக்கு இருக்கவே கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. இப்போ இன் ஜூலையில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த ஆஸ்திரேலியாவுக்குரிய வேலை வாய்ப்புகளை செய்வதற்குரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது அந்த பீரோவோட அந்த எங்களோட பீரோவுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் அவங்க அப்ரூவல் தரல. அப்போ தந்தோடனே அநேகமாக நர்சஸுக்கு நல்ல சேலரியோட அவங்களுக்கு அதே மாதிரி ஜிபின்னு சொன்னால் அவங்க கூடுதலாக எதிர்பார்க்குறாங்க. யூகேயில் வேலை ஜிபியை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி யாரும் போக வேண்டிய ஐடியாக்கள் இருந்தால் அவங்களோட சிவியை எங்களுக்கு அனுப்பப்படும். எங்களோட இது சிவி எங்களோட இமெயிலில் cv@directline.lk கூடாக அனுப்புங்க.
நிச்சயமாக ஆஸ்திரேலியா செல்ல இருக்கின்றவர்கள் கூட நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது அவர்களுடைய இந்த cvdirectlines@gmail.com என்ற அந்த முகவரி இருக்கின்றது. அதனூடாக நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் என்று கூறி நிகழ்வினை மிக செம்மையாக அழகாக நெறிப்படுத்துவதற்கு உந்து சக்தியாக இருந்த நாடு தழுவிய ரீதியிலே தேசிய ஊடகங்களிலே மிக பிரபலியமான ஒரு பெயர், இந்த தேசத்தினுடைய ஊடக ஜாம்பவான் என்று அறியப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் நிசார் காரியப்பர் அவர்களுடைய இந்த நெறியிலே இந்த நிகழ்வுகள் இப்போது நிறைவு கட்டத்தை எட்டுகின்றது. வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்வினை நாங்கள் வழங்கியிருந்தோம். நிகழ்விலே கலந்து கொண்ட டைரக்ட் லைன் ஜெஃப்ரி அவர்களுக்கும் அவருடைய அன்பு புதல்வர் சிஃபாஸ் ஜெஃப்ரி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை துல்லியமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு உந்து சக்தியாக இருந்த வியூகம் தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய நண்பர் எஸ் ஜனூஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.